பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். இன்றைக்கு நான் அந்த தொடர்ச்சியின் பகுதியிலே சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏமேன். கர்த்தருடைய நாமம் உங்கள் மத்தியிலே இறங்கி, ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அப்படி சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கவனிங்க, நீங்களாம் நல்லா இருக்கணும். உங்க குடும்ப வாழ்க்கை, உங்கள் வேலைகள் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏமேன். சரி, 2 தீமோத்தியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். அழகாக இப்படி சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், ஒரு எல்லாருமே பாசஸ் அல்லது எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேஷம் என்பது வேறு, தேவ பக்தி என்பது வேறு. தேவ பக்தின்னா என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். தேவன் பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அந்த பக்தி ரொம்ப விசேஷமானது. ஏன்னா சங்கீதம் 4 சொல்லுது, வசனம் ரொம்ப அழகா. ஸ்தோத்திரம். அங்க என்ன சொல்லுது பாருங்க தெரியுமா? நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க. சங்கீதம் 4வது சங்கீதத்துல ரொம்ப அழகா இப்படி ஒரு வசனம் இருக்கு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஸ்தோத்திரம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். தேவ பக்தின்னா என்ன தெரியுமா? தேவ பக்தி உள்ளவனை கர்த்தரை ஏன் தனக்காக தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? அவன் சேவை செய்கிறவன், அவன் தேவனுடைய வேலையை செய்கிறவன். அவன் வேஷம் தரித்து ஆதாய தொழிலுக்காக வரவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ பக்தி வேஷத்தை கர்த்தரை அறியாதவர்களாய், ஆண்டவரை அறியாதவர்களாய் இருந்தும், ஆமென், வேதத்தை அறியாதவர்களாய் இருந்தும் இந்த தேவனுடைய வேலைக்கு வந்தவர்கள் அநேகர். வேஷம் தரிச்சுட்டு வந்திருக்கிறவங்க அநேகர். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேஷம் தரிச்சுட்டு வந்தவங்களை நீங்க ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள கூடாது. இது இங்கே கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றும் கிறிஸ்து அங்கே இருக்கிறார் என்றும் சொல்லுகிற கூட்டம் எழும்பும். தேவ பக்தியின் வேஷம். கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எழும்புவார்கள். தேவ பக்தியின் வேஷம். ஆடல் பாடல் பாடி தன்னோடு கூட கடவுள் இருப்பதை உணர வைக்கிற ஒரு கூட்டம் எழும்புவார்கள். தேவ பக்தியின் வேஷம். இதெல்லாம் நம்பிடாதீங்க. எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா தேவ பக்தி உள்ளவர்களும் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று நம்பி விடாதிருங்கள். சங்கீதம் 15 சொல்வது, நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற கூட்டம் இல்லை. இந்த வேத சத்தியத்தை யார் பேசுகிறார்களோ, எந்த சபை பேசப்படுகிறதோ, எந்த சபையில் பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு தான் தேவன் இருப்பார். ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடோ, பாடல் பாடுகிறவர்களோடோ, அல்லது ஸ்தோத்திரம் தன் தேவைக்காக இச்சையான வார்த்தைகளை, நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசுகிறவர்களோடோ தேவன் இல்லை. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் தேவ பக்தியின் வேஷம் வேண்டாம். தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்கள், ஆமென், எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? அதிலே 1 தீமோத்தியில ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். 5வது வசனத்திலிருந்து, 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்னவர்களுமா இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சத்தியத்தை பேசாம மாறுபாடான அவசியமற்ற காரியங்களை பேசுறவங்க, அவங்களை விட்டு விலகிடுங்க. அவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிருக்காங்க. எதையாச்சும் புதுமையா ஒண்ணு செஞ்சு உங்களை ஆதாயம் பண்ணணும். அது ஒரு என்ன சொல்றது, அந்த வசனம் அழகா சொல்றது பாருங்களேன். தர்க்கம், மாறுபாடு, நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி தர்க்கம் பண்ணி சில பேர் ஆதாயம் பண்ண விரும்புறாங்க. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், தேவ பக்தியின் வேஷம் தரித்து கொண்டு உள்ளவர்களை விட்டு உடனே விலகுங்க. ஏன்னா அது அவர்களுக்கு தொழில், அது சேவை அல்ல. கடவுளுடைய பேரை சொல்லி சம்பாதிக்கிறவங்க எழும்பிட்டான். சபைகளை வைத்து சம்பாதிக்கிறவங்க எழும்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தை சொல்லி சம்பாதிக்கிறவங்க எழும்பிட்டாங்க. ஆமென். பாடல்களை பாடி சம்பாதிக்கிறவங்க எழும்பிட்டாங்க. இதெல்லாமே எதை குறிக்க தெரியுமா? வேஷத்தை குறிக்கிறது. பாடல் பாருங்க, தேவ சமூகத்துக்கு போகும்போது
ஊழியக்காரங்க சொன்னாங்களா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லும்போது, உங்களை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுபோல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனம் சொல்றதோ, பாட்டு பாடுறதோ, அற்புதங்களை செய்யறதோ வேலை அல்ல. அங்க ஒரு காரியம் இல்லை, அல்லது 2 காரியம் இல்லை. ஒன்று, நாங்கள் ஜெபித்தோம் அல்லவா, நாங்கள் வேதத்தை வாசித்தோம் அல்லவா என்று சொல்லியிருந்தால் தேவன் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஏன்னா ஏசாயா சொல்லுகிறார் 26ஆம் அதிகாரத்துல, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, வேஷம் போட்ட ஜாதி அல்ல, நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். கர்த்தருடைய வசனமே அல்லாமல் வேறு எதை உங்களிடத்திலே கொண்டு வந்தாலும், அது நானே கொண்டு வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், அல்லது எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்கள் எழும்பி போயிருக்கிறார்கள். தேவ பக்தியை போல நடிக்கிறவங்க எழும்பி போயிருக்கிறார்கள். எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் சிறிய வயதில் இருக்கும்போது என்னுடைய பாட்டியோடு நான் இந்த கிராமத்தில் நடக்கிற தெருக்கூத்துக்கு, வில்லேஜ்ல அதெல்லாம் நடக்கும், அதுக்கெல்லாம் நான் போறது வழக்கம். சரி, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் எங்க பாட்டியோட ஒரு ஆண் பெண் வேஷம் விட்டு நடனம் ஆடினார். அது தெருக்கூத்து கலைஞராக இருந்தார், ஒரு நல்ல மனிதன். அவர் இப்படிலாம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த பக்கம் ஒதுங்கி, அந்த பக்கம் அவங்க வேஷம் போடுறத நான் பாக்குறதுக்கு போகும்போது அவரு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார். உடனே எங்க பாட்டி கிட்ட ஓடி வந்து சொன்னா, பாட்டி அங்க ஒரு லேடி பீடி குடிக்கிறாங்க பாட்டி அப்படி சொன்னேன். ஆனா எங்க பாட்டி சொன்னாங்க, அது லேடி இல்லப்பா, அது ஒரு அங்கிள், அவங்க அப்படிதான் குடிப்பாங்க, அவங்க வேஷம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். கிறிஸ்துவின் வேஷம், வசனத்தின் வேஷம், சபையின் வேஷம், வேஷம் போடுகிறவர்களே எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆமென். இதை கேட்கிற விசுவாசிகளும் சபை மக்களும் இந்த வேதமே அல்லாமல், இந்த சத்தியமே அல்லாமல் போதிக்கிற, பேசுகிற யாருக்கிட்டையுமே நீங்க போகாதீங்க. இந்த வசனத்தை பேசுறாங்களா அங்க போங்க, இந்த வசனத்தை போதிக்கிறாங்களா அங்க போங்க. இந்த வசனத்திலும் இந்த வார்த்தையில மாத்திரமே உயிர் இருக்கிறது என்று கர்த்தருடைய நாமத்தை நான் வாழ்த்தி உங்களை ஆஸ்வதிக்கிறேன். God bless you. Amen.